இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதம் 7வது நாளாகவும் முன்னெடுப்பு. காணாமற் போன தொடர்பில் முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு சாவகச்சேரியில் இன்று. பாக்தாதில் IS ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இரட்டை குண்டு தாக்குதலில் 70 பேர் வரை பலி. தொடர்வது விரிவான செய்திகள். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து 7வது நாளாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளின் உடல்நிலையில் பாதிப்பு இல்லை என சிறைச்சாலைகள் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தம் மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி தம்மை விடுதலை செய்ய கோரியே கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 16 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது விடுதலைக்கான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 தமிழ் அரசியல் கைதிகளும் நேற்று முன்தினம் தமது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான மற்றொரு அமர்வு சாவகச்சேரியில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டுள்ளார். தென்மராட்சி பிரதேசத்தை சேர்ந்த காணாமற் போனவர்களின் உறவினர்கள் தமது சாட்சியங்களை இன்றும் நாளையும் முன்வைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதற்கமைய தென்மராட்சியை சேர்ந்த சுமார் 600 பேருக்கு ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காணாமல் போனோர் குறித்த புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழுவின் செயலாளர் கூறியுள்ளார். இதேவேளை காணாமல் போனோர் தொடர்பில் யாழ் வேலணை பிரதேச செயலகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அமர்வில் 229 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய அமர்விற்கு 193 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களில் 159 பேர் சாட்சியம் அளிக்க வருகை தந்திருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய அமர்வில் 70 புதிய முறைப்பாடுகள் குறித்தும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஊர்காவற்துறை, நைனாதீவு, நெடுந்தீவு, வேளனை மற்றும் காரைநகர் பிரதேச செயலகங்களை சேர்ந்த காணாமல் போன உறவினர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 6ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் அதேபோன்று இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் சிந்துஜன். முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாம் இருக்கின்றோம். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாகவே இருக்கின்றது. ஆக இறுதிக்கட்ட யுத்தத்திலே இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட கிராமங்களே பல இருக்கின்றன. ஆகவே இந்த மக்களுக்கென்றே குறிப்பிடத்தக்க சில பிரச்சனைகள் இருக்கின்றன. நேற்றைய தினம் கூட நாங்கள் சென்று பார்த்த பொழுது பல இடங்களில் அவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. யுத்தத்தால் கணவனை இழந்த பெண்கள், அதே போன்று யுத்தத்தால் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் என பலரும் இங்கு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதையும் காணக்கூடியதாக. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் நேற்றைய தினம் கரையோர பகுதிகளுக்கு சென்ற பொழுது இந்த
மீள்குடியேறிய மீனவ சமூகம் தமது தொழிலை சிறப்பாக முன்னெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இங்கே இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு காரணமாக அவர்கள் தினமும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஆகவே இது மாத்திரமல்லாமல் பல பகுதிகளில் வீதிகள் சீரின்மையையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் கூட எமது குழுவினர் எங்களது இன்றைய முதல் பயணத்தை ஒட்டு சுட்டான் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கவிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பின்தங்கிய கிராமங்களுக்கு சென்று மக்களை தேடிச் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றை வெளிக்கொணர்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு எம்மோடு இணைந்து கொண்டு தமது பிரச்சனைகளை தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினமும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எம்மோடு இணைந்து உங்களது பிரச்சனைகள், உங்களது கிராமத்தின் பிரச்சனைகள், உங்கள் பிரதேசத்தின் பிரச்சனைகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக எம்மோடு இணையுமாறு நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, முல்லைத்தீவு நகரிலிருந்து. நன்றி நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. அதேபோன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் KM ரசூல். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்தின் 6ஆம் நாள் நிகழ்வான இன்று மாவட்டத்திலே மாவட்டகமு மற்றும் விபாகமு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சென்று இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட பின்தங்கிய கிராமங்களுக்கு செல்வதற்கு நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் நேற்றை போலவே மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைபாடுகளை கேட்டறிந்து உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரும் எமது மகத்தான சமூக பணி தொடரவிருக்கின்றது. பொதுவான பிரச்சனைகளை நேற்று வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அதுபோன்று இன்றைய தினமும் நாம் எதிர்பார்க்கின்றோம் மக்களது பொதுவான பிரச்சனைகளையும் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக குருநகர் மாவட்டத்திலிருந்து KM ரசூல். வீரக்கட்டிய கிரிமிட்டிகந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இருவரும் சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகம் காரணமாக ஒருவருக்கு பின்புறத்திலும் மற்றவருக்கு பாதத்திலும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தங்கலை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வீரக்கெட்டிய ராண்ட வீதியில் கிரிமிட்டிகந்த பிரதேசத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்தவை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து பின்னர் அங்கிருந்து வேனொன்றில் வீட்டுக்கு திரும்பி சென்றபோது காரில் வருகை தந்த குழுவினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது வேனில் பயணித்த மூவர் உட்பட அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினால் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வீரக்கெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்கலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் வேனின் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் வீரக்கெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கேகாலை கொடியாகும்புர பகுதியில் நேற்றைய பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. ரப்பர் விலை நிர்ணயம் தொடர்பிலான கலந்துரையாடலுக்கு சிறு ரப்பர் தோட்ட அத்தியட்சகர் சமூகம் அளிக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட ரப்பருக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் அரசியல் பழிவாங்கல்கள் காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து 59 தபால் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தபால் சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. முறைப்பாட்டாளர்களில் சுமார் 35 பேர் வரையில் இவ்வாறு அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்பட்டுள்ளமை தொடர்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தபால் சேவைகள் அமைச்சர் அப்துல் ஹலீம் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் செயலாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தகுதியான தபால் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டு தகுதியற்றவர்கள் குறித்த பதவி வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அந்த விளையாட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.